Hi friends, welcome to our channel Exam Quick. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிவிஷன் ஃபார்முலாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டிவிஷன் ஃபார்முலாவோட பேசிக்ஸ் அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ரிமைனிங் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேர்ட் டைப் ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். What is the minimum number to be subtracted from 6321 to make it completely divisible by 14? அதாவது 6321 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை 14ஆல கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சம்முக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அந்த டிவிசரால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் 6321 divided by 14. 4 14s are 56. Remaining என்ன இருக்கு 7. So 2 கீழே கொண்டு வந்துடலாம். 72. Then 5 14s are 70. Remaining 2. அப்புறம் இந்த 1 கீழே கொண்டு வந்துடலாம். 1 14 is 14. Remaining 7. ஓகே, இப்படி நம்ம ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பரை டிவிசரால் டிவைட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு என்ன ரிமைண்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரிமைண்டர் நம்ம என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த 6321 அப்படிங்கிற நம்பர் 14ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுறதுக்கு 7 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து 7ஐ சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சப்ட்ராக்ட் பண்ணால் அந்த நம்பர் 14ஆல் டிவைட் ஆகும். அதாவது இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 26 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 5 5s are 25. ரிமைண்டர் 1 வருதா? இப்போ இந்த ரிமைண்டர் 1 அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த 26 அப்படிங்கிற நம்பர்லேருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணால், அதாவது 1 மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 5ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த 1 அப்படிங்கிற நம்பர் மீன் பண்ணுது. அதாவது 26 மைனஸ் இந்த ரிமைண்டர், திஸ் ரிமைண்டர் இப்போ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 25. ஓகே, இப்போ இந்த 25 வந்து 5ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ரைட்டா? ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை அந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணால் அந்த நம்பர் டிவிசரால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இப்போ இந்த சம்முக்கு வரும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் நம்பர் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 6321. அப்போது எந்த நம்பர் கழிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7. இப்போ இதோட ஆன்சர் 7. இதே டைப் ப்ராப்ளம் தான் இங்கே. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆடட். நம்ம இங்கே என்ன பார்த்தோம், இந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே எந்த நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த நம்பரை 6321 14ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆடட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிவிசர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர். ஓகே, ரெண்டையும் போட்டுட்டு ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிவிசருக்கும் ரிமைண்டருக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் என்ன வருது 7. ஓகே, அப்போ இந்த நம்பரை தான் 6221ஓட ஆட் பண்ணால் அந்த நம்பர் 14ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அப்போது சப்ட்ராக்டட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஆடட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா டிவிசருக்கும் ரிமைண்டருக்குமான டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எந்த நம்பரோ அந்த நம்பர் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். What is the difference between the greatest number of 4 digits and the smallest number of 5 digits? இது வந்து டிவிஷன் ஃபார்முலா ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான். பட் அடுத்து வரக்கூடிய டைப் ப்ராப்ளம்ஸுக்கு இது வந்து பேசிக். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன, 4 டிஜிட் நம்பரில் பெரிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 டிஜிட் நம்பரில் பெரிய நம்பர் என்ன, 9 9 9 9. ஓகே, ஸோ அண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட். ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட், 5 டிஜிட் நம்பரில் ஸ்மாலர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும், 1
0 0 0 0. இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் என்ன? 1. ஓகே, சிம்பிள் கொஷின் தான், ஆனால் இது வந்து RRB-NTPC 2016 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது நான் எதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன, அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the smallest 4-digit number which is completely divisible by 9 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதலாம். ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் என்ன? 1000. ஓகே, 1000 தான் 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, which is completely divisible by 9. ஸோ அப்போ எதை divisible by 9 சொல்லியிருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 9ஆல் டிவைட் பண்ணணும். 9 டிவைட் பண்ணலாமா? 1 9 is 9, remainder 1, 0 கொண்டு வந்துடலாம். Then again 1 9 is 9, 1, again 1 9 is 9, remainder 1. ஓகே, இங்கே வந்து remainder 1 வருது. என்ன கேட்டிருக்காங்க? Find the smallest 4-digit number which is completely divisible by 9 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, எந்த நம்பரை ஆட் பண்ணால் ஃபுல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு அந்த ஒரு டைப் பார்த்துருந்தோம்ல. இப்போ அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? டிவிசருக்கும் ரிமைண்டருக்குமான டிஃபரன்ஸ் எடுத்தோம். சரியா? ஸோ அதே டைப் தான் இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ 9 and 1 இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 8. இப்போ இந்த 8 இந்த 1000ஓட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 1000 not 8. இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் 1000 not 8. வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 8 ஆட் பண்ணிங்கன்னா 1008 டிவைட் பண்ணிக்கலாம் 9ஆல். 9 1 ரிமைண்டர் 1 9 1 8 2 9s are 18. ஓகே, ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது, அதான் மீனிங். ஓகே, ஸோ அப்போ நம்ம பண்ணது ரைட் தான். சப்போஸ் இந்த சம்மில் நான் இந்த ரிமைண்டர் 1 1000லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன வரும்? 1000 minus 1 999. ரைட்டா? இந்த 999 9ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எடுத்துருக்கக்கூடியது 3-digit நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம டிவிசருக்கும் இந்த ரிமைண்டருக்குமான டிஃப்ரென்ஸை எடுத்து அந்த டிஃப்ரென்ஸை நம்ம 1000 கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் பண்ணலாம். அதாவது 999 இங்கே வந்திருக்கு. ஸோ 999க்கு அடுத்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன? இதோட ப்ளஸ் 9 ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ப்ளஸ் 9 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1008 1008 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the largest 6-digit number which is completely divisible by 71. ஸோ இங்கே என்ன கேட்டாங்கன்னா, லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் என்ன? 99999. இதுதான் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். இதை 71ஆல் டிவைட் பண்ணலாம். 1 times 71. Remainder 10. 4 times 71. 284. Remainder 5. So next 9 கேல்குலேட் பண்ணலாம். 59. இப்போ அது 0 போடலாம். 0 போட்டுட்டு இந்த நெக்ஸ்ட் டிஜிட் கேல்குலேட் பண்ணலாம். 599. 599 8 times 71. 568. Remainder 31. Next 319 9 கொண்டு வந்துக்கலாம். So 471. 284. So remaining 35. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு 35 வந்து ரிமைண்டராக வருது. இப்போ என்ன? லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் which is completely divisible by 71. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி டைப் ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 35 இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டுனா போதும். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஏன் இதில் 35 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை இது நம்ம ஏதாவது நம்பர் ஆட் பண்ணோம்னா வந்து 7 டிஜிட்டாக மாறிடும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் 6 டிஜிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வரக்கூடிய ரிமைண்டரை இங்கேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும்.
ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து ஆக்சுவலாக பார்ட் 1ல் கொண்டு வந்திருக்க வேண்டிய ப்ராப்ளம், பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்க்கலாம். இஃப் n is divided by 6, the remainder is 4. If 2n is divided by 6, then what will be the remainder? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்லாம் அப்ளை பண்ண முடியாது. கன்வென்ஷனல் மெத்தட் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டைப் ப்ராப்ளம் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு n அப்படிங்கிறதா டிவிசர். நம்ம அந்த டிவிஷன் ஃபார்முலா, ஸோ டிவிஷன் ஃபார்முலாவில் நெக்ஸ்ட் என்ன வரும்? டிவிசர். ஸோ டிவிசர் என்ன? இங்கே டிவைட் பை 6. ஸோ 6 இன்டு கோஷியன்ட் நமக்கு தெரியாது, ஸோ q அப்படி வச்சுக்கலாம். ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இங்கே வந்திருக்கு? 4. ஓகே, அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? when 2n is divided by 6ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே n தான் தெரியும். ஸோ 2n அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 2n is equal to, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரைட் ஹேண்ட் சைட்லேயே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 12q ப்ளஸ் 8. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் டிவைடட் பை 6, தென் வாட் வில் பி தி ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி 6ஆல் டிவைட் பண்ணலாம்? 6. ஸோ இப்போ இந்த 6, ஓகே, இப்போ இந்த 6 அண்ட் 12 இது வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும். ஸோ இந்த பார்ட்டுக்கான ரிமைண்டர் நமக்கு 0. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கும்போது 8ஐ 6ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது. ஓகே, இதுக்கான ரிமைண்டர் 2. ஸோ டோட்டலாக 2n பை 6, 2n வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 தான் ரிமைண்டராக கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.